அன்பாக கர்த்தரின் விடுதலை விடுவிப்பின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்துல முதல் 4-5 வசனத்தை நாம் வாசித்து நாம் அதில் உள்ள ஜெப குறிப்புகளுக்கு நாம் செபிக்க இருக்கிறோம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் நேரிடத்துல வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவனுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டு பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அதனால இந்த ஒரு இன்சிடென்ட்டை பதிவிடுகிறார். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீயை இவர் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று அவர்கள் இவரிடத்திலே அந்த நியாயம் கேட்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வருவோம். அதற்கு முன்பாக முதலாவது வசனம், அதாவது யோவான் 8:1 முதல் வசனம், இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போதுன்னு இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நைட்டு ஃபுல்லா எங்க இருக்கிறாரு? ஒலிவ மலையில இருக்கிறார். இந்த ஒலிவ மலைக்கு ஏன் போகணும்? ஜெபிக்க போனார். அவருடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஒலிவ மலை அனுபவத்தை எனக்கு தாங்க. அதுதான் ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஏசாண்டவர் வாழ்ந்தது போல நாம வாழணும்னு ஜெபிக்கணும். ஏசாண்டவர் பேசினது போல நாம பேசணும்னு ஜெபிக்கணும். ஏசாண்டவர் நடந்தது போல நான் நடக்கணும்னு ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம ஜெப குறிப்பா எடுத்து ஜெபிச்சோம்னா நல்லது. ஆண்டவர் உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல நடக்கிறவன என்னை மாற்றும். அப்ப ஏசாண்டவர் இங்க பாத்தீங்கன்னா ஒலிவ மலைக்கு போனார் என்ற ஒரு குறிப்பை நாம் இங்க பார்க்கிறோம். ஒலிவ மலைக்கு போயிட்டு என்ன, மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்து, அப்போ ஒரு நைட்டு ஃபுல்லா எங்க தங்கி இருக்கிறார்னா ஒலிவ மலையில தங்கி இருக்கிறார். அந்த ஒலிவ மலை அனுபவம் என்னன்னா, பிதாவோடு அவர் தங்கியிருந்தார், பிதாவோடு உறவிலே இருந்தார், பிதாவோடு அவர் பேசி கொண்டிருந்தார். பிதா அவரோடு பேசினார், இயேசு கிறிஸ்து பிதாவோடு பேசினார். அந்த அனுபவம் தான் ஒலிவ மலை அனுபவம். இந்த அனுபவத்தை நாம கேட்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள எங்களுக்குள்ளார அந்த ஒலிவ மலை அனுபவத்தை தாங்க. அன்பா, இன்னைக்கு நாம அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒலிவ மலை அனுபவம் இன்னைக்கு நம்மளுடைய ஊழியத்திலையும் நம்முடைய சுவிசேஷ பணியிலையும் அது மிகவும் உதவி செய்யுங்க. அதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. அப்ப ஜனங்கள் அவரிடத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினான்னு பார்க்கிறோம். விடிய அது மகிமையா இருக்கும். அந்த உபதேசம் எல்லாம் மகிமையா இருக்கும். ஏன்னா அவர் யாரோட பேசிட்டு வர்றாரு? பிதாவோட பேசுறார். ராம் முழுவதும் ஜெபித்தார், பகல் முழுவதும் ஊழியம் செய்தார். இதுதான் அவருடைய பாணி. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாலே, இன்னைக்கு நமக்கு டைம் கிடைக்கொள்ளலாம் அந்த ஒலிவ மலை அனுபவத்தை பெற நாம ஜெபிப்போம். ஒலிவ மலை அனுபவம்னாலே பிதாவோடு அவர் உறவு கொண்ட அனுபவம். அதை நாம நிச்சயமாக பெற வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிச்சாதான் அது நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால்தான் இவ்வளவு 700க்கு மேல நமக்கு ஜெப பேட்டனை கூறுகிறார். நேற்று பார்த்தோம், சாபத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னு ஜெபிக்கணும்.
உண்மையிலே அது யாருமே தெரியாம நம்ம இருக்கிறோம். 10 தலைமுறை நீ இப்படியே சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய மனைவி வம்சத்துல வந்த 10 தலைமுறையினுடைய முன்னோர்களுடைய பாவம் சாபம் என் மேலையும் என் மனைவி மேலையும் என் பிள்ளைகள் மேலையும் வரக்கூடாதுன்னு கணவன் ஜெபிக்கணும். அதே போல கணவனும் என்னன்னு சொல்லிடணும், ஆண்டவரே, என்னுடைய 10 தலைமுறை முன்னோர்களுடைய பாவம் சாபம் என் மேலையும் என் பிள்ளைகள் மேலும் வராம இருக்கணும்னு ஜெபிக்கணும். அப்ப சாபம் நீங்கும்படியாக நம்ம செபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் போன 7வது அதிகாரத்துல கடைசி காரியமாக. இப்ப 8வது அந்த அதிகாரத்துல நமக்கு என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அந்த ஒலிவ மலைக்கு போய் ஜெபிக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம கிட்ட ஒலிவ மலை இல்லப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எங்கேயாவது ஒரு இடத்த ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நீ தயார் பண்ணிப்போம். மாமூலா ரெகுலரா 5 to 6 5 to 7 அல்லது எத்தனை மணி நேரமோ உனக்கு கிடைக்கிற அந்த நேரத்தை ரெகுலரா ஒரு இடத்துல ஒரு மூளைய அல்லது உன் வீடு 10க்கு 10 தான் இருக்குது, ஒரே ஒரு ரூம் தான் அறையில இருக்குதுன்னா அந்த அறையில ஒரு சின்னதா ஒரு துணியில அப்படி ஒரு புடவையிலயோ அல்லது வேட்டிலையோ அப்படி என்ன செய்ய ஒரு அறை மாதிரி கட்டிக்கோ, ஒரு 4க்கு 4 இல்ல 5க்கு 5 ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டுக்கோ. அதுதான் உன் ஜெப அறைன்னு வச்சுக்கோ. அதுதான் ஒலிவமலை, அதுதான் உன்னுடைய ஒலிவமலை. இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கொள்ளையிலையோ அல்லது தோட்டத்திலேயோ அல்லது ஒரு மரத்துக்கு கீழையோ அல்லது ஒரு மாடியிலேயோ எங்கேயாவது ஒரு இடம், அதாவது நீ இருக்கிற வசிக்கிற இடத்தை விட்டு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்க. அதுதான் ஒலிவமலை. எனக்கு உண்மையிலே எனக்கு சொன்னாங்க, அதுல இருந்து நான் இன்னைக்கு செஞ்சுட்டு வரேன். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, அந்த ஒலிவமலை அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுறார். அப்ப உனக்குன்னு எனக்கு ஒரே ரூம் தாங்க இருக்கு. ஒருத்தவங்க பல ரூம் வச்சிருப்பாங்க. ஒரு வீடு பெரிய வீடா இருக்கும், பல அறைகள் இருக்கும். அதுல ஒரு அறை ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும், வேற எதுக்கும் கிடையாது. ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் செய்யறாங்க, சாமி ரூம்னு வச்சுக்கிறான், பூஜை ரூம்னு வச்சுக்கிறான், அதுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்குறான், அதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குறான். இன்னைக்கு நீ கிறிஸ்தவர்கள் கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் நாம ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடத்தை ப்ரிப்பேர் பண்றோமா? தனி இடத்தை நம்ம வீட்டுல ஒதுக்கி வச்சிருக்கோம், இது ஜெப அறை அப்படின்னு. எப்பெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த அறையில போய் உட்காந்து நீ ஜெபிச்சு பாரு. அதுதாயா ஒலிவமலை அனுபவம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் ஒன்னா உடனே ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போ. அங்க உனக்கு முன்னாடி அங்க இறங்கி வந்திருப்பாருன்ற ஒரு பெரிய வேத பண்டிதர், வேத வித்வான், பெரிய பரிசுத்தவான். அவங்க ஒரு நாள் பெரிய ஊழியர் கூடுகையில அவர் பேசுனதுதான், மோசேவும் ஆபிரகாமும் மலையில போய் அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அந்த மலையில இறங்கி வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்றார். அதேதான் இந்த அனுபவம். இன்னைக்கு ஏசாண்டர் என் பிள்ளை எப்ப வருவான்னு பிதாவானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்காக காத்திருக்கணும், நாம போய் அவருக்காக காத்திருக்கணும். அந்த அனுபவம் நமக்குள்ள வருதா? இன்னைக்கு நீ அந்த ஜெப அறை அப்படின்ற ஒரு அறையை நீ தேர்ந்தெடுத்து அந்த அறையிலையோ அல்லது அந்த இடத்துலயோ அல்லது பர்டிகுலர் பிளேஸ்லயோ நீ போய் இப்ப 7 மணிக்கு நீ போறன்னா 6:30 ஆண்டவர் வந்து உட்கார்ந்து நிற்பாராம், என் புள்ள வருவான் என்கிட்ட பேசுறதுக்கு. அந்தாங்க ஒலிவமலை அனுபவம். இதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. அவரும் பிதாவும் அப்படி இருந்தாங்க, அப்படி ஒன்றரை கலந்து இருந்தாங்க. உறவுல அவ்வளோ மெயின்டைன் பண்ணார். இன்னைக்கு நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு ஊர்காவை தொட்டுக்கிற மாதிரி நம்ம ஆண்டவரை தொட்டுக்கிறோம். வேதனை கஷ்டம் வந்து ஆண்டவரை தொட்டுக்கிறோம். மற்ற நேரத்துல நம்ம அவருக்கு முதுவை காட்டிட்டு நம்ம வேலையை பார்க்கிறோம். அனுதினமும் ஒரு நாளைக்கு நாம ஒரு தடவையாவது ஒண்ணு ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணு. இல்ல அதுதான் அந்த தானியெல்லாம் அததான் செஞ்சாங்க. மேல் அறை வீட்டுல போய் எப்பயும் ஜெபிக்கிற மாதிரி அவர் 3 வேலை என்ன செஞ்சார்? தொழுது கொண்டார், ஜெபித்தார், பலகனையை திறந்து அந்த எருசலேம் திசையை பார்த்து அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு காரியம். ஒரு ஆண்டவர் அதெல்லாம் விரும்புறார் உங்ககிட்ட.
அதன்படி நீ சின்சியரா செஞ்சு பாரு, கரெக்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையன் மத்தியானத்துல 1 மணி டு 2 மணி சாப்பாடு டைம் பெல் விடுவான், பெல் அடிப்பான். அந்த சாப்பிட்டு கடகடன்னு 5 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு ஓடி வருவானா. அவன் இருக்கிற இடத்துக்கும் அந்த சர்ச்சுக்கும் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் வருமா. அந்த 25 நிமிஷம் ஓடி வந்து கரெக்டா 1:30க்கு அந்த சர்ச் வாசப்படில நின்னுட்டு, ஆண்டவரே ஏசப்பா நான் ஜான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். ஆண்டவரே நான் ஜான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஸ்கூல்ல அலைவானா. கரெக்டா பெல் அடிக்குமா, உள்ளார போய் கிளாஸ்ல உட்காரு. டெய்லி ஓடி வருவான், சாப்பிட்டுட்டு ஜான் வந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி போய் கிளாஸ்ல உட்காந்துருவான். இதுதான் அவன் செய்யற வேலை. அண்ணால ஒரு நாள் அவனுக்கு நல்ல ஜுரம், ஆண்டவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு வந்து போச்சு. பெட்ல இருக்கிறான். 3 நாளா அவனுக்கு மனசு இந்த 1 மணி ஆச்சுனாலே, ஐயோ நானு ஆண்டவரை நானு சேவிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு ஓடுவனே, ஆண்டவரே நான் ஜான் வந்துட்டேன்னு சொல்லுவனே, இன்னைக்கு சொல்ல முடியலையே அங்க போய் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதானாங்க. அந்த 3ஆம் நாள் ஆண்டவர் அதே 1:30 மணிக்கு ஜான் ஜீசஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கட்டில்கிட்ட வந்து அவன்கிட்ட காட்டி கொடுத்தான். ஜான் ஜீசஸ் வந்துட்டேன் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஜான் அந்த ஆலயத்துல இயேசுவை தேடி ஓடின காலம் உண்டு. ஆனா இயேசு ஆஸ்பத்திரிக்கு ஜானை தேடி என்ன செஞ்சார், வந்த காலம் உண்டுன்னு சொல்லி சாட்சி கொடுத்தான் அந்த பையன். அன்பாலே இன்னைக்கு உன்னை தேடி வருகிறார் ஆண்டவர். அப்ப அவரை தேடி நம்ம போறதுக்கு முற்படும். அதுதான் அந்த ஒளிவு மலை அனுபவம். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். நான் உண்மையிலே அந்த அந்த ஊழியக்காரருடைய கருத்தரங்கம், அந்த ஸ்காலர் வந்து அன்னைக்கு வேத அந்த அண்ணன் வந்து பேசும்போது, மாசிலா புருஷ் மாசிலாமன் என்ற அண்ணன் தான் பேசினாரு. வாழ்க்கையில மறக்கவே முடியாது அந்த மெசேஜ. அதிலிருந்து நம்ம தேவனை சந்திப்பதற்கென்று ஒரு இடத்தை நம்ம ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். இந்த ரூம் ஜெபிக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு நான் யூஸ் பண்ணணும். அந்த ரூம்ல நீ ஜெபிக்கிறதுக்கு நீ போ, உனக்கு முன்னாடி அவர் இருப்பார். அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள். அநேக ரகசியத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் பேச நீ பேச அந்த அனுபவம் வரும். நீ அவரை பாடு, துதித்து பாடு, துதித்து சோத்திர பலிகளை செலுத்து. அவர் அதுல மகிழ்கிறார், தலையாற்றுறார். நீ பாட பாட, நீ ஜெபிக்க அவர் தலையசைப்பார்னு பாட்டு பாடுறோம். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பாருன்னு. உண்மையிலே அதை நான் கற்பனையில எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நீ ஜெபிக்க நம்ம கூட அவரும் ஜெபிக்கிறார். வாக்கடங்கா பெருமூச்சோடு அவர் நமக்காக என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். நீ ஒரு ஜெப பார்ட்னரை தேடிக்கொண்டிருக்கிறார். அது நீயா இருக்கக்கூடாதா? ஆண்டவருக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்த பண்ணு, ஒரு டைம் ஆயத்த பண்ணு. இல்ல 3 வேலையோ 5 வேலையோ அந்த இடத்துல போய் தொழுது பாரு, அந்த இடத்துல ஆண்டவரை சந்தித்து பாரு, அந்த இடத்துல நீனு ஜெபித்து பாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? அன்பாவிலே இந்த ஒலிவு மலை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஆண்டவரே, அந்த ஒலிவு மலை அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உன்னை முகமுகமாய் தரிசிக்க, உன்னை சந்திக்க, தனிமையில சந்திக்க, உன்னோடு உறவாட, உன்னோடு பேச, உன்னோடு பாடி பழக எனக்கு ஒரு இடத்தை தாங்க. ஒரு இடத்த நான் ஆயத்தப்படுத்துறேன். அந்த இடத்துல நான் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ பொருத்தனை பண்ணி ஜெபித்து பாரு. அதே போல நீ நடைமுறையில நடத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. ஆண்டவர் உன்னை முகமுகமா சந்திக்க அவர் ஓடி வருவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் வாழ்க்கையில. நீ எந்த ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட போய் பேசலாம். அந்த மாதிரி நீ ஒரு அவருடைய உறவுல வளர, இந்த ஒளிவு மறை அனுபவத்தை பெற நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே அந்த அனுபவத்தை நாம் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஒளிவு மலை அனுபவத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அங்க போய் ஆண்டவரே நீர் மலையில ஏறி ராம் முழுவதும் ஜெபித்தீர் என்று பார்க்கிறோம். இந்த ராம் முழுவதும் ஆண்டவரே நாங்க ஜெபிக்க தவறிட்டாலும் ஆண்டவரே 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது நாங்க உங்களிடத்துல வந்து ஜெபிக்க, உம்மோடு உறவாட, உம்மை துதித்து பாட, உம்மை சோத்தரித்து ஆண்டவரே புகழ்ந்து பாட, உம்மோடு பேச, ஆண்டவரே நீர் என்னோடு பேச அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான். இதை கேட்கிற ஒவ்வொருத்துக்கும் தாங்கப்பான்.
ஆண்டவரே நாங்கள் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த இடத்துல அவ்வளவு பரிசுத்தமான இடமா அதை நாங்கள் பாவித்து ஆண்டவரே நாங்கள் அதுல கிட்டு சேர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒலிவ மலைக்கு நாங்க ஏற முடியாட்டாலும் எங்க மாடியிலேயாவது அல்லது எங்க தோட்டத்திலேயாவது அல்லது எங்க ரூம்லயாவது எங்கேயாவது போய் ஒரு மூலையில நாங்க உண்மை சந்திக்கும்படியான ஒரு அறையை ஏற்படுத்தி அந்த அறையில உண்மை முகமுகமாய் சந்திக்க ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாங்க. அப்படியே தரப்போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். God bless you.